ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா கோதுமை ரவா கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்து கடாயில வந்து கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நெய்யில் நல்லா முந்திரி பருப்பு வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம வந்து இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நெய்யில் வந்து திராட்சை போட்டுக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதே நெய்யில் வந்து நான் எடுத்து வச்சிருக்கிறேன் கோதுமை ரவை ஒரு 3/4 கப்பு நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அதை நல்லா வறுத்துக்கலாம். நெய்யில் நல்லா வறுத்துக்கலாம். நெய்யில் நல்லா வறுக்கணும். இப்போ நான் வந்து எதில் ரவையை அளந்தனோ அதுலேயே வந்து 2.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அதுக்குள்ளே நம்ம வந்து பாகு காய்ச்சிக்கலாம். நான் வந்து அதே கப்பில் ஒரு 3/4 கப்பு வந்து வெல்லம் எடுத்துருக்கிறேன். வெல்லத்தை போட்டு தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக ஊற்றினா போதும். அந்த வெல்லம் கரைஞ்சா மட்டும் போதும். இப்போ நம்ம வந்து ஏலக்காயை வந்து போட்டுக்கலாம். 2 தட்டி வச்சுருந்தேன். அது கூடவே வந்து திராட்சை முந்திரி வந்து நம்ம சேர்த்திக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து வெள்ளை பாவை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து நம்ம சேர்த்திக்கலாம். நல்லா கிளறிக்கலாம். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் வந்து இந்த ஹீட்லேயே வந்து இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுவையான கோதுமை ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.